ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சாய் கணேஷ் பேசுகிறேன். நம்ம இந்த 2026 இந்த ஆங்கில வருடத்துக்கான ஒரு பொது பலன்களை நம்ம பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு பிறகு ஒரு ராசிக்கும் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது பலன்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த வருடம் ஆரம்பிக்குது இல்லையா, இந்த 2026 ஜனவரி வருடம். இந்த 2026 ஆரம்பிக்கும் போது என்னென்ன கிரகநிலைகள், என்ன ராசி நட்சத்திரம்ன்றது முதல்ல நம்ம பொது பலன்லாம் நமக்கு முதல்ல பார்த்துடலாம். இந்த வருஷம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு மிக்சடான ஒரு வருஷமாக தான் இருக்கும். அதாவது நல்ல பலன்கள்னு சொல்ல முடியாது, இல்லை தீய பலன்கள் தான் முக்கால்வாசி நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டுமே கலந்த ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் கடகராசிக்கு அமையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கடகராசிக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 9ல் சனி இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அஷ்டமாதிபதியாதி 9ல் இருக்கிறாரு. உங்களுக்கு 7க்கும் 8க்கும் அதிபதி இருந்தாலும் 7 விட 8க்கு அவர் மூலத்திருக்கோண வீடு அவரோட கும்ப வீடு இல்லையா. அப்போ 8 தான் முக்கியமான வீடாக இருக்குது கருதப்படுது. அப்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி 7 8 கூடிய சனி 9ல் இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தையாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும். நாள்பட்ட நோய் இருந்ததுன்னா அந்த நோயோட தீவிரம் கொஞ்சம் அதிகரிக்கும். எப்போ இதெல்லாமே இந்த குரு பயிற்சி வரைக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த நாள்பட்ட நோய் தீர்றது இல்லை. இது வரைக்கும் அவருக்கு நிறைய மருந்து சாப்பிட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் அப்பான்னு இல்லை, இந்த வீட்டில் யார், உங்கள் வீட்டில் யாராவது ஒரு மருத்துவத்தில் ஒரு நோயுள்ள இருந்தாங்களோ, மருந்து சாப்பிட்டுமே எதுவுமே கேட்கலன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு என்ன மருந்து சாப்பிட்டாலும் உடம்பு ஏற்றுக்கும். இது வரைக்கும் ஏற்றுக்காமல் இருந்தது உங்களுடைய பாடி நல்ல உடம்பு மருந்து ஏற்றுக்கிட்டு உங்கள் உடம்புல நல்ல ஆரோக்கியம் நல்லா தெரியும். நீங்கள் முன்னே இருந்தோட கொஞ்சம் நல்லாவே ஒரு டெவலப் ஆகிடுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தொழில் ரீதியாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதி சனி 9ல் இருக்கிறாரு. முதல் விஷயம் இது நீங்கள் கேட்கலாம், 10ஆம் இடம் தானே தொழில் ஸ்தானம், 10 தானே தொழில், அப்போ எப்படி சனி 9ஆம் இடத்துல இருக்குது, நான் ஏன் ஹார்ட் ஒர்க் போகணும்? அவர் அஷ்டமாதிபதியாக இருந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுல 10க்கு விரயம். இப்போ 9ல் சனி இருக்கிறதுனால அஷ்டமாதிபதி 9ல் இருந்துட்டு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அது விரயஸ்தானம் இருக்கிறதுனால எனக்கு தொழில் வேணாம், ரொம்ப டார்ச்சராக இருக்குது, நான் வேறு வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறேன், இதை விட அதிகமான சம்பளத்துக்கு போகிறேன்னு போனீங்கன்னா, இருக்கிற வேலையை விட இங்கே என்ன பிரச்சனையோ இதை விட டபுள் மடங்கு பிரச்சனை கொடுப்பார். அப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் 9ஆம் இடத்து அதிபதி தசை நடக்குதோ, இல்லை 9லேருந்து ஒரு கிரக தசை நடத்துதோ, இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு இவங்களாம் வேலையை விடக்கூடாது. ஆனால் வேலையை விடுற சூழ்நிலை தான் அமையும். ஏன்னா 10 வேலைன்னா 10க்கு வரையும் 9, அப்போ வேலையை விடக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னால் வேலை வாங்கி தரேன்னு சொன்னால், இந்த ஊருக்கு வர சொன்னால், அந்த ஊருக்கு வர சொன்னால், நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாங்கி தருவோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த வேலையே பரவாயில்லன்ற மாதிரி தோணிடும். நம்ம ஏன்டா வேலையை விட்டோன்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. அதனால் இப்போ இந்த சனி பகவான் தொழிலுக்கு தொழில்காரகர் இல்லையா. இந்த சனி பகவான் அஷ்டமாதிபதியாக இருக்கார். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 9ல் இருக்கிறதுனால நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம வேறு வேலைக்கு போகலான்ற எண்ணத்தை கொடுப்பார். ஏன்னா 9ல் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையை 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 3ஆம் பார்வை 11ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது, ரிஷபத்தை பார்க்கும்போது, நம்ம லாபத்தை அதிகரிக்கிறதுக்காக நம்ம இதை விட அதிகமாக நம்ம லாபம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் நீங்கள் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போவீங்க. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவர் லாபஸ்தானத்தை பார்க்க தான் லாபம் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 10,000 சம்பளம் கொடுத்தாருன்னா அது 10 லட்ச ரூபா வேலையை வாங்கிட்டு தான் கொடுப்பாரு. இப்போ சாதாரணமாக மற்ற ராசி லக்னங்களுக்கு சனி பிரச்சனை பண்ணுறத விட கடகராசிக்கு தான் சனி அதிகமான பிரச்சனையை பண்ணுவார். ஏன்னா அவர் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. நீங்கள் நிறைய பாருங்கள், கடகராசி கடகலக்கணக்காரங்க பார்த்தீங்கன்னா, கல்யாணத்து மூலிமா திருமணம் மூலிமா அவமானப்படுறது முக்கால்வாசி பேர் இவங்களாம் தான் இருப்பாங்க. சிம்மராசிக்கும் அவர் 6 7 கூடியவர் தான். ஆனால் அவர் 6 + 7 வந்துடுது. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி கடன் இருக்கும், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் கடன் இருக்கும் சிம்மராசிக்கு, அது பிரச்சனை இல்லை. இந்த கடகராசிக்கு 7 8, ஏன்னா 8ஆம் இடம்ன்றது அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ சனியை 8ஆம் இடத்து அதிபதியாக ஆகிறதுனால இந்த கல்யாணத்துக்கு பிறகு மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்குறது பொதுவாக இந்த கடகராசி கடகலக்கணத்துக்கு. அப்போது நீங்கள் இந்த லாபத்தை எதிர்பார்த்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அஷ்டமாதிபதி 9ல் இருக்கிறதுனால இந்த லாபத்து நோக்கில் நீங்கள் வேறு இடத்துக்கு போனீங்கல்ல, உங்களுக்கு அது மிகப்பெரிய அசிங்கமாகி ஏன்னா அந்த வேலையை விட்டோன்னு சொல்லி அங்கே அவமானப்பட்டு திருப்பி இது பழைய வேலைக்கே வருவீங்க. இந்த பழைய வேலைக்கு வரும்போது அவன் உங்களை எடுத்துக்க மாட்டான். அப்போ தேவையில்லாமல் இந்த வேலையை விட்டுறாதீங்க. இப்போ உங்களுக்கு கடகராசிக்கு 12ல் குரு இருக்கார். இப்போ ஜென்ம குரு வர போகிறாரு. உங்களுக்கு ஜென்ம குரு பெரிய பாதகம் பண்ணாது. ஏன்னா கடகராசி 6ஆம் இடத்து அதிபதியாக இருந்தால் கூட அவரே 9ஆம் இடத்து அதிபதியாக இருக்கார். அப்போ ரணர் உணர் ரோக சத்துருக்கு அதிபதி ப்ளஸ் பாகியாதிபதி 6th and 9th லார்டு. அப்போது
இந்த கடகராசிக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பாருங்கள், கடகராசிக்கு ஜென்ம குரு வந்தார்னா அவர் 5ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். திருமணமே ஆகாத கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக இந்த வருஷம் நடந்துடும். அதே மாதிரி 9ஆம் இடத்த குரு பார்க்குறார். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க உங்களோட குடும்ப ஜோசியர்களோ வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஜோதிடர்களோ உங்களுக்கு இந்த மாதிரி இத்தனை தோஷம் இருக்குது, இந்த சாபம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா கூட அதுக்கான சாப தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இத்தனை வருஷம் நீங்கள் இந்த ஒரு வருஷமும் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தா கூட அது நடந்திருக்காது. இல்லை லேட்டாக தள்ளி போகுது இல்லையா? இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய தோஷங்களை சாபங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க கூட பெரிய பிரச்சனை பண்ணிக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் தான் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க. ஓகேவா? அப்போது 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சனியாக இருக்கிறதுனால தேவையில்லாமல் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே உங்களை போட்டு கொடுப்பாங்க. இல்லை தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி அவங்க பிரச்சனை பண்ணால் கூட நீங்கள் சைலண்ட்டாக பொறுத்து போங்க. அந்த குரு பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து போனீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவனே வேலையை விட்டு போயிடுவான். அதனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது மாதிரி நீங்கள் வேலையில் இடமாற்றம் எனக்கு வேணும், இல்லை இந்த பிரான்ச்சில் நான் வேறு பிரான்ச்சுக்கு போகிறேன், இல்லை வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி அதாவது ஜூன் மாதம்னா ஒரு ஜூலை ஆகஸ்ட்டுக்கு பிறகு நீங்கள் ஒரு வேலை மாற்றமோ இல்லை இடமாற்றமோ நீங்கள் போகிறீங்க, இல்லை வேறு வீடு காலி பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு ஜூன் ஜூலைக்கு பிறகு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் போகிற இடமே. இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க, நான் ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு கார் வாங்கணும் சம்திங் ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இந்த வருஷம் நீங்கள் அதை கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா குரு உச்சமானாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா, இந்த கடனை சமாளிக்கிறதுக்கே இந்த வருஷம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தவிர தேவையில்லாத கடனை ஏற்றிக்காதீங்க. இந்த வருஷம் ஃபினான்ஷியல் லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு இந்த வருஷம் ஓஹோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சும்மா இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு அந்த தனக்காரகன் குரு ராசிக்கு வர வரைக்குமே அதிகமான கடனை கொடுத்துட்டே இருப்பார். ராசிக்கு வந்தோடனே காசை கொடுப்பார். அந்த காசுமே உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு அதை சேர்த்து வைக்க பெரிய லெவலில் உங்களால் சேர்த்து வைக்க முடியாது. இல்லை சார் எனக்கு கடனே இல்லை அப்படின்னீங்கன்னா திருப்பி கடனை வாங்குறதுக்கான ஒரு வேலையை தான் அந்த குரு பண்ணுவார். ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி. அப்போ கடன் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். இது பாருங்க, கடன் வாங்கி கோவிலுக்கு போகிறது 6ஆம் இடம் கடன், 9ஆம் இடம்ன்றது கோவில். உங்களுடைய பரிகாரம் செய்கிறதுக்கான பாவங்களும் 9ஆம் பாவம் தான். அப்போ இந்த 6, 9 கனெக்டிவிட்டி ஆகிறதுனால கடன் வாங்கி நமக்கு பரிகாரம் பண்ணுறது, இல்லை கடன் வாங்கி ஒரு இடத்த வாங்குறது, இல்லை கடன் வாங்கி ஒரு ஒரு சொத்து பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை கடன் வாங்கி அந்த சொத்து பிரச்சனை தீர்க்கிறது. அது மொத்தம் இந்த கடன் வாங்கியே இந்த வருஷம் கொஞ்சம் சில விஷயங்களை ஓட்ட வேண்டி இருக்கிறதுனால ரொம்ப ஃபினான்ஷியல் லெவலில் உங்களுக்கு ஓஹோன்னு சொல்ல முடியாது. ஒரு நடுநிலைமையான ஒரு நிதி நிலைமை தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷம் கடன் வாங்குறதோ இல்லை கடன் கொடுக்குறத கூட கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன் அப்படின்னா ஏன் சார் கடன் கொடுக்குறத தள்ளி போட சொல்கிறீங்களேன்னு கேட்பீங்க. ஏன் கடன் கொடுக்குறத தள்ளி போட சொல்கிறேன்னா குரு பெயர்ச்சி நல்லா இப்போ குரு ராசியில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருப்பி குரு வக்கரமாக போகிறார். வக்கரமாகி திருப்பியும் மிதுனத்துக்கு வருவார். அப்போது அந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் கடன் இப்போ கொடுத்துட்டீங்க, இருக்கிற காசை வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அப்போ திருப்பி இந்த பண நெருக்கடி ஏற்படும். அதனால் உங்களால் ரொம்ப கடன்றதை ஓரளவுக்கு கடன் அடைச்சிட்டு மிச்ச காசை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குரு திருப்பி வக்கரமாகும் போது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களோட பெற்றோர்களே ரொம்ப கவனிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய உடல் நலையில் ரொம்ப அக்கறை காட்டுறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 8ல் ராகு இருக்கார், 9ல் சனி இருக்கிறார். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல் நலன்களுடைய நீங்கள் பாதுகாக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்பவே முக்கியமான ஒரு இந்த வருஷத்தில் கடகராசி கடகலக்கணத்தை பிறந்தவங்க பெற்றோர்களுடைய உடல்நிலையிலே அக்கறை தேவை. இந்த வருஷம் கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாகவே அமையும். இதில் சந்தேகமே கிடையாது. ஃபினான்ஷியல் லெவலில் நீங்கள் முன்ன பின்ன இருந்தால் கூட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடகராசி கடகலக்கணக்காரங்க இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். இப்போ நீங்கள் ஃபாரின் போய் படிக்கிறதா இருந்தால் போகலாம். ஏன்னா 9ஆம் அதிபதி குரு ராசிக்கே வரப்போகிறாரு, ஜென்மத்துக்கே வரப்போகிறாரு. ஜென்ம குரு வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனை, நம்ம இருக்கிற ஊரில் தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ம குருவில் நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டை போய் படிக்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குமே தவிர பிரச்சனையை உண்டு பண்ணாது. நீங்கள் இருக்கிற இடத்த தான் பிரச்சனையை உண்டு பண்ணுவார் குரு. பொதுவாக குரு இருக்கிற ராசியை தான் இருக்கிற இடத்த தான் அது கெடுக்கும், பார்க்குற இடத்த பலமாக்கும். அதனால் இந்த வருஷம் நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கிறத விட பிறந்த ஊரை விட்டு வேறு வெளிநாடோ இல்லை வெளி ஊருக்கோ நீங்கள் வேலைக்கோ படிக்கிறதுக்கோ போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதில் சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு இந்த வருஷம் உடல் நலன் ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உச்சமாக இருக்கார். இப்போ குரு உச்சமாக இருக்காரு நல்லது தானே அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் அதிபதி
உச்சமாறுது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை புதுசாக கடன் வாங்குறதுக்கோ தான். இந்த 6ஆம் அதிபதி உச்சமாக ஆகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம் கொஞ்சம் கெடும். என்ன சார் குரு வந்து நல்லவர் தானே, குரு நல்லவர் தான், ஆனால் இருக்கிற இடத்த கெடுப்பார் இல்லையா? அப்போ உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால, அதுவும் கடகம்ன்றது சந்திரனுடைய வீடு, சந்திரன் தான் உடல். உங்கள் ராசியே கடகமாக இருக்கிறதுனால சந்திரன் மேலே குரு வரும்போது உடல் நலத்தை கெடுப்பார் தவிர அது வந்து உடல் நலம் வந்து ஒரு நல்ல அதிகமான ஒரு உடல் முன்னேற்றத்தை கொடுக்கவே மாட்டார். நம்ம இருக்கக்கூடிய தேவையில்லாத சின்ன சின்ன இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது கெட்ட பழக்கம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான இந்த உடல் நலத்தில் ஏதாவது குறைகளை கொடுக்கறதுக்கு அமைப்பு உண்டு இந்த குரு பகவான். ஜென்ம குரு எப்பயுமே வந்து நல்லது பண்ணவே மாட்டார் மோஸ்ட் ப்ராபப்ளி. இது கடகராசிக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார், ஏன்னா அவர் பாக்கியாதிபதி. அது பாக்கியாதிபதியாக அவர் இருந்தால் கூட 6ஆம் அதிபதியும் அவரே, அதை மறந்துடக்கூடாது. 6ஆம் இடத்துக்கு 8ல் தான் வராரு. அப்போ உங்கள் ராசிக்கு கடகராசிக்கு 6ஆம் இடம் என்ன, தனுசு. அந்த வீட்டுக்கு அவரே அதிபதி. அந்த 6ஆம் வீட்டுக்கு உங்களுடைய ராசி 8ஆம் இடமா இருக்கு இல்லையா? அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய தப்புகள் எதாவது இருந்ததுன்னா அதுக்கான பிரச்சனைகள் தண்டனைகள் கொடுக்கக்கூடிய டைம். அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது கெட்ட பழக்கம் இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த கெட்ட பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடுங்க. குரு ராசிக்கு வந்தவுடனே நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் பிரச்சனைகள் நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணீங்களோ அந்த பிரச்சனைக்கான தண்டனை கொடுக்கறதுக்கான காலம் தான் இந்த டைமிங். கடகராசிக்கு 2026க்கான இந்த வருஷம் பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோவிலுக்கு போங்க. சிவன் கோவிலுக்கு திங்கக்கிழமை போய் உங்களால் முடிஞ்சதுன்னா சிவனுக்கு வில்வம் வாங்கி கொடுங்க. இல்லை வில்வத்தில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் கோவிலில் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் கோவிலில் போயிட்டு. அப்படி இல்லை என்னால் அது எனக்கு வில்வம் கூட வாங்கி கொடுக்க முடியாது சார், ரொம்ப ஃபினான்ஷியல் ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோவிலை உங்களால் முடிஞ்ச ஒரு 54 108 சுற்றி வாங்க அந்த கோவில் பிரகாரத்தை. ஓகேவா? நீங்கள் இந்த சிவ வழிபாடு பண்ணாலே இந்த வருஷம் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்னால் இல்லை சார் 108 சுற்று 54 என்னால் சுற்ற முடியாது அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பசுமாடு இருக்கு இல்லையா, அந்த பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒன்று நீங்கள் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையோ வாழைப்பழமோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா, அதுவும் திங்கக்கிழமை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கிறத தாண்டி ஃபினான்ஷியல் லெவல்லையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன மன ரீதியான பிரச்சனைகள் இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலுக்கு நிவர்த்தி ஆகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது.